أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين العاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها صدق الله العلي العظيم فقال رسول الله صلى الله عليه وسلم القرآن حجة لك أو عليك أو كما قال رسول الله صلى الله عليه وسلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் ஷஃபீஉல் முத்னிபீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதம் நம்மை விட்டும் விடை பெற்று சென்றுவிட்ட சூழலில் இதற்கு அடுத்த மாதமாகிய புனிதமிக்க ஷவ்வால் மாதத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ஒவ்வொரு மதரசாக்களிலும் பெண்கள் மதரசாக்கள் ஆண்கள் மதரசாக்கள் என அனைத்தும் தன்னுடைய அடுத்த கல்வி ஆண்டை துவங்க இருக்கக்கூடிய இந்த சூழலில் மார்க்கத்தின் அடிப்படை கல்வியான இந்த மதரசா கல்வி எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய கல்வி ஞானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு நாம் தருவது என்பது ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதை போன்று ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு ரொம்ப அவசியமோ, தாய்ப்பால் என்பது ரொம்ப முக்கியமானது. பிள்ளையினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியிலே 67% நிறைவு செய்வது தாய்ப்பால். தாய்ப்பால் 2 ஆண்டுகள் நிறைவாக குடித்த பிள்ளைகள் மட்டுமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய நோய்களை எதிர்க்கக்கூடிய சக்திகளில் 67% அவர்கள் ஆரம்பத்தில் பிறந்தவுடனே குடித்த அந்த 2 ஆண்டுகள் குடித்த தாய்ப்பால் தான் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய நோய்களை எதிர்க்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியில் 67% பூர்த்தி செய்கிறது. மீதி 33% தான் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு, சத்தான
பழங்கள் போன்றதுதான் மீதி 33% என்று மருத்துவ ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். தாய்ப்பால் எப்படி ஒரு மனித வாழ்வில் மௌத்தாகின்ற வரை ரொம்ப முக்கியமானதோ, அதே போன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய கல்வியை தருவது, குர்ஆனை ஓத சொல்லிக் கொடுப்பது, குர்ஆனுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுப்பது, அதனுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுப்பது, அது காட்டுகின்ற வழிகாட்டுதல்களின்படி அவர்களுடைய எதிர்கால வாழ்வை அமைத்துக் கொள்வது என்பது அவர்கள் மௌத்தாகின்ற வரை அவர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கும் ஒழுக்கமான வாழ்வுக்கும் நல்ல உயர்வான லட்சியத்திற்கும் அது அடிப்படையாக அமையும் என்பதை சங்கைக்குரிய பெற்றோர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கல்வி ஞானத்திற்கு நாம் ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் தர வேண்டும். அந்த கல்வி ஞானத்தை முழுமையான முறையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து விட்டால் தனித்தனியாக இந்த உலகத்தில் மற்ற கல்விகளை தர வேண்டிய அவசியமில்லை. பூட்டப்பட்ட அறையிலும் தனியாக இருக்கின்ற நம்முடைய மகனோ மகளோ அவர்களை மனிதர்கள் கண்காணிக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான் நம்மை என்கிற எண்ணத்தை அந்த பிள்ளைகளுடைய மனதில் பதிய வைக்க வேண்டிய நேரம் இது போன்ற சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை குர்ஆன் சொல்லுகிறது. பூட்டப்பட்ட அறை, அந்த அறையில அவர்களை வளர்க்கின்ற வளர்ப்பு தாயாக இருக்கக்கூடிய பெண்மணி தவறுக்கு முயற்சி செய்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அந்த சம்பவத்தை பதிவு செய்கிறான். வராவதத்துஹு அல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி வ கல்லகத்தில் அபுவாப வ காலத் ஹைதலக். கதவுகள் ஜன்னல்களை எல்லாம் மூடிவிட்டு அந்த பெண்ணும் அவரும் மட்டும் இருக்கக்கூடிய அந்த சூழலில் அவரை தவறுக்கு அழைக்கின்ற அந்த பெண்மணி அழைத்த பொழுது அவர் ஊர் உலகம் என்ன சொல்லும், நம்முடைய பெற்றோர்கள் என்ன சொல்வார்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் என்ன சொல்வார்கள், நம்முடைய பெயர் கெட்டு போய்விடுமே என்பதையெல்லாம் பார்க்கவில்லை. அதெல்லாம் பார்த்திருந்தால் சராசரியான மனிதராக ஆகி போயிருப்பார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், மஆதல்லாஹ், அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன், அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், அவன் என்னுடைய ரப்பாக இருக்கிறான். நான் பிறந்தது முதல் இப்பொழுது வரை, ஏன் நான் இறக்கின்ற வரை என்னுடைய தேவைகள் என்னவென்று மிக தெளிவாக தெரிந்து அந்தந்த நிமிடத்தில் எனக்கு தர வேண்டிய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். அவன் தான் ரப்பு. அஹ்ஸன மஸ்வாய், அழகிய முறையிலே என்னை இதுவரை வளர்த்தெடுத்திருக்கிறான். பிள்ளைகளை இதை சொல்லுகின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வயது 18 வயது. நன்றாக யோசித்து பாருங்கள். 18 வயது பிள்ளை ரப்பு என்றால் யார் என்பதை புரிந்து வைத்திருக்கிறார். தன்னை வளர்த்தவர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு காரணம்தான், ஆனால் வளர்த்தவன் இறைவன் தான் என்கிற தத்துவத்தை புரிந்திருக்கிறார். பூட்டப்பட்ட அறையிலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த இறையற்ற உணர்வை அவருக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதே உணர்வு நம்முடைய பிள்ளைகளுக்கு அவசியம் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த காலத்தில் அவர்கள் வாழுகின்ற இந்த காலம் இருக்கிறது, அவர்களை சுற்றிலும் ஆபாசங்கள் நிறைந்திருக்கிறது. அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய உயர்கல்வி, அவர்களுடைய பட்டய படிப்பு, ஆராய்ச்சி போன்றவற்றிற்கு செல்போனும் மிக அவசியமாக இருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் அவர்கள் பயணம் செய்வதை தடுக்க முடியாது, அது ரொம்ப அவசியம். அதை யாரும் தடுத்துவிட்டு அவர்களை நாம் கல்வியிலோ வேலை வாய்ப்பிலோ அவர்களை நாம் முன்னேற்ற முடியாது. அதே நேரத்தில் அதில் ஆபாசங்கள் மலிந்து போய் கிடக்கிறது, ஆபாசங்கள் நிறைய கிடக்கிறது. அதை விட்டு தடுப்பதாக இருந்தால் ஒவ்வொரு நிமிடமும் அந்த பிள்ளையோடு நாம் உடன் பயணிக்க முடியாது, அல்லாஹ்வை தவிர.
அல்லாஹ்தான் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய கல்வி ஞானத்தை நாம் தந்தே ஆக வேண்டும். பிள்ளை எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் வறுமையிலே வாடி போய்விடக்கூடாது, வீடு இல்லாமல் சொந்த வீடு இல்லாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இடம் வாங்குகிறோம். வீடுகளை பிள்ளைகள் வளர்வதற்கு முன்னாலேயே நாம் வீடு கட்டி விடுகிறோம் பிரம்மாண்டமாக. நம்முடைய பிள்ளைகளின் எதிர்கால வாழ்விற்கு பணம் தேவைப்படும் என்கிற காரணத்தினால் சொத்துக்களை வாங்குகிறோம். நம்முடைய பிள்ளைகள் படிக்காத தற்குறிகளாக மாறி போய்விடக் கூடாது என்பதற்காக நல்ல கல்வியை கொடுக்கிறோம். இது பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் அதற்காக வேண்டி தன்னையே அழித்துக் கொள்கிறார்கள். வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அல்லாஹ் அதை வரவேற்கிறான். அல்லாஹ் அதை திட்டவில்லை, அல்லாஹ் தடுக்கவில்லை. தாராளமாக உங்களுடைய பிள்ளைகளை பணக்காரர்களாக வாழ வைக்க வேண்டும் என்பதிலே உங்களுக்கு இருக்கின்ற அக்கறையை அல்லாஹ் வரவேற்கிறான். உங்களுடைய பிள்ளைகளை வசதியாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொத்துக்களை உருவாக்குவதிலே அல்லாஹ் ஆதரவு தெரிவிக்கிறான். ஒரு சஹாபி மௌத்தா போகின்ற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் வேணான்னு சொல்லி மறுத்தாங்க. ஏன்? அப்போ மஸ்ஜித் நபவிக்கு நிறைய சொத்துக்கள் இருந்துச்சா? இல்லை, எந்த சொத்தும் இல்லை. மஸ்ஜித் நபவியினுடைய மேல்புறம் கூரை, தரை வெறும் மணலாக இருக்கிறது. நின்று தொழ முடியாது, பாலைவன வெயில். சில நேரத்தில் சஹாபாக்கள் அவர்கள் கட்டியிருக்கின்ற தலப்பாகையினுடைய பின்பக்கம் இருக்கிறது அல்லவா, தலப்பாகையில் கொஞ்சம் தொங்க விடுறாங்கல்ல, அதை முன்பக்கமாக தூக்கி போட்டு சஜிதா அதிலே செய்வார்கள். ஹதீஸ் ஷரீஃபில் வருகிற காரணம், நேரடி மணலிலே சஜிதா செய்தால் அது அவ்வளவு வெப்பமாக இருக்கும். அதனால் அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக தலப்பாகையினுடைய பின்பகுதியை முன்பக்கமாக இழுத்து போட்டு அதிலே சஜிதா செய்வார்கள். அவ்வளவு சிரமம். தரையை மாற்று ஏற்பாடு செய்ய முடியவில்லை. அந்த காலத்திலேயே தரைக்கு பலகைகளை போடுவார்கள், அதுக்கு வசதி இல்லை. இவ்வளவு இருக்கிறது, தண்ணீர் நெருக்கடி இருக்கிறது, பணம் தேவைப்படுகிறது, தான் சொத்து தேவைப்படுகிறது. அவர் சொன்ன உடனே தந்து விடுங்கள் என்று சொல்லவில்லை, வேணாண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொன்னாரே, யா ரசூலல்லாஹ், இன்னலி பிந்தம் வாஹிதா, எனக்கு ஒரு மகதான், நிறைய பிள்ளைகள்லாம் இல்லை, ஒரே ஒரு மகதான், அவளுக்கு இவ்வளவு சொத்து தேவையில்லை, என்னுடைய சொத்தில் பாதியாவது தருகிறேன் என்று சொன்னார். பாதியை தர்றேன்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாதுன்னா அவர் கடைசியில் சொன்னார், 1/3 தருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார். சரி. அப்பொழுது சொன்னார்கள், பஹுவைவன் கசீரும், இது கூட அதிகம்தான், தேவையில்லை, 1 கூட அதிகம்தான். இருந்தாலும் மார்க்கம் ஒருவர் 3/1 ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய ஒட்டுமொத்த சொத்துக்களில் 3/1 வரை இது போன்ற பொதுவான காரியங்களுக்கு தருவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. என்ன காரணம்? ரசூலுல்லாஹி அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஏன் வேணான்னு சொன்னேன் தெரியுமாப்பா? எல்லாத்தையும் நீ பள்ளிவாசலுக்கு கொடுத்து போயிட்டா எதிர்காலத்தில் உன்னுடைய வாரிசுகள் வசதி இல்லாமல் சிரமப்படுவார், அவர்கள் வருத்தப்படுவார். இவ்வளவு பிரம்மாண்டமான சொத்தை பள்ளிவாசலுக்கு எழுதி வைத்து விட்டு போய்விட்டார், ஆனால் நமக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப நன்மையும் கிடைக்காது, சொத்துக்களையும் இழந்து விடுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்ததர இயாலக அக்னியா கைரும் மின் அன் ததரஹும் ஆலத்தன் யகுஃபூன الناس கமா قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய குடும்பத்தார்களை பிறரிடத்தில் கையேந்தி தேவைகளை நிறைவேற்றிக் கொள்பவர்களாக விட்டு செல்வதை விட பணக்காரர்களாக விட்டு செல்வதை அது ரொம்ப சிறந்தது, அதை நான் வரவேற்கிறேன் என்று சொன்னார். அதனால் சொத்துக்களை உருவாக்கலாம், அவர்களுக்கு நிரந்தர வருமானங்களை உருவாக்கலாம். ஆனால் இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளின் 60 ஆண்டு கால 70 ஆண்டு கால வாழ்க்கைக்காக. ஆனால் நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் நாளை சொர்க்கத்திலும் நம்மளோடு சேர்ந்து அவரும் சொர்க்கவாசியாக நாமும் சொர்க்கவாசியாக குடும்பத்தோடு
நாம் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளின் சுய ஒழுக்கமான வாழ்க்கை அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் இந்த பிள்ளைக்கு குர்ஆனுடைய கல்வி ஞானம் தரப்பட வேண்டும். அதில் நாம் எந்த சமரசமும் செய்து விடக்கூடாது. இல்லை, காலையில் 7 மணிக்கெல்லாம் ஸ்கூல் வேன் வந்துடுது, அதனால் ஓத அனுப்ப முடியலை, சாயங்காலம் லேட்டாக வரலாம், ஹோம்ஒர்க் நிறைய கொடுக்குறாங்க, அதனால் பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை, எந்த காரணத்தையும் சொல்லி பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய இந்த மக்தப் மதரசாவுடைய கல்வி ஞானத்தை நாம் தடுத்து விடக்கூடாது. எப்படியாவது ஒரு வழியில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒதுக்கி ஊரில் இருக்கக்கூடிய ஆலிம்களை பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை குர்ஆன் சரளமாக ஓதக்கூடியவர்களாக நாம் ஆக்கிவிட வேண்டும். குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக மட்டுமல்ல, பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களாக அவர்களை நாம் ஆக்கிவிட வேண்டும். பள்ளிவாசல்களோடு தொடர்புடையவர்களாக மட்டுமல்ல, உலமாக்களோடு, நல்லவர்களோடு, வணக்க வழிபாடுகள் உடையவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்திவிட்டால் அந்த தொடர்பின் பரக்கத்தினால் அல்லாஹ் அவர்களுடைய எதிர்கால வாழ்வை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். சிறப்பாக அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்துக் கொள்வான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு குர்ஆன் ஓதுவதற்கு ஆள் இல்லை, குர்ஆனை ஓதுவதற்கு ஆள் இல்லை. ஆனால் ஒரு காலம் இருந்தது, சஹாபாக்களுடைய காலத்தில் வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் குர்ஆனில் எவ்வளவு ஆழ்ந்த கல்வி ஞானம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்றால், மார்க்க தீர்ப்பை குர்ஆனில் இருந்து ஹதீஸில் இருந்து எடுத்து மார்க்க தீர்ப்பை வழங்கக்கூடியவர்களாக பெண்கள் இருந்தார். இன்னைக்கு ஆண்களுக்கே நிறைய பேருக்கு மார்க்க தீர்ப்பு தெரியாது. எனக்கு சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு சம்பவம், ஒரு லுஹர் தொழுகை, நான் ஜமாத்தோடு போய் சேர்கிறேன். முதல் ரக்காத்தில் இமாம் அவர்கள் குனிந்து விட்டார்கள், ருக்குவுக்கு போயிட்டாரு. நான் ருக்குவில் வந்து சேர்ந்து விட்டேன். என்னோடு ஒரு சகோதரர், அவரும் ருக்குவுக்கு வந்து சேர்ந்துட்டார். நானும் முதல் ரக்காத்தில் ருக்குவில் சேர்ந்துட்டேன், அவரும் சேர்ந்துட்டார் முதல் ரக்காத்திலேயே. 4வது ரக்காத்து இமாம் சலாம் கொடுக்கிறார், நான் சலாம் கொடுத்துட்டேன். ஆனால் என்னோடு வந்து சேர்ந்தவர் எந்திரிச்சு ஒரு ரக்காத் தொழுகிறார். ஏன் தொழுகணும்? தொழுது முடிச்சுட்டு அவர்கிட்ட நான் கேட்குறேன், ஏன் எந்திரிச்சு ஒரு ரக்காத் தொழுதுங்க? நம்ம முதல் ரக்காத்தில் ருக்குவிலே வந்துட்டோமே. ஒரு ரக்காத்தினுடைய ருக்குவில் சேர்ந்து இமாமோடு சேர்ந்து ஒரு தஸ்பீஹ் ஓதிவிட்டாலும் கூட அந்த ரக்காத்து நமக்கு கிடைத்து விடும். ருக்கு என்ற வார்த்தையை வைத்துத்தான் அதற்கு ரக்காத் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ருக்குவும் ரக்காத்தும் ஒன்றுதான். ருக்கு என்ற வார்த்தையை வைத்துத்தான் ரக்காத் என்று அதற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ருக்குவை பிடித்து விட்டால் அதில் ஒரு தஸ்பீஹாவது இமாமோடு சேர்ந்து நாம் ஓதிவிட்டால் அந்த ரக்காத்தை நாம் அடைந்து விட்டோம் என்பது பொருள். நாம் முதல் ரக்காத்திலே வந்துட்டோமே, நீங்க ஏன் எந்திரிச்சு ஒரு ரக்காத் தொழுதீங்க? அவர் சொன்னாரு, நான் ஃபாத்திஹா சூரா ஓதலை, அந்த ரக்காத்தில் வேற துணை சூறாவும் ஓதலை, அப்போ அந்த ரக்காத்து நமக்கு சேரலைன்னு நான் நினைச்சேன். தவறு, சேர்ந்து விட்டது. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் 5 ரக்காத் தொழுதுட்டீங்க. அவர் எந்திரிச்சு ஒரு ரக்காத் தொழுதுட்டார்ல, 5 ரக்காத்து லோஹர் கிடையாது, அதனால் திரும்ப தொழுவணும். எனக்கு இது நாள் வரைக்கும் இந்த சட்டம் தெரியாது, எனக்கு 55 வயசு ஆச்சுங்கிறார். இப்படி எத்தனை பேர்கள் இருப்பார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது, சிறு பிள்ளைகளிலிருந்து மதரசாக்களோடு தொடர்பில்லை, சட்டங்களை, மார்க்க மசாயில்களை சொல்லித் தருகின்ற ஆலிம்களோடு, பெரியவர்களோடு தொடர்பில்லை. இப்படி நமக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார், தெரியாமல் எத்தனை பேர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த காலத்து பெண்களே அவர்கள் குர்ஆனில் ஆய்வு செய்யக்கூடிய அந்த திறமையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். இரவு நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூங்க மாட்டார்கள். அவர்கள் அப்படியே மதீனாவின் ஒவ்வொரு பகுதிக்கு சென்று மக்களின் நிலைமையை பார்வையிடுவார்.
அப்படி பார்வையிடுகின்ற பொழுது ஒரு வீட்டிலே விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த வீட்டிலே ஒரு பெண், ஒரு இளம் பெண், ஒரு பாடல் அரபு பாடல்களை படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அரபு பாடல்களுடைய சுருக்கம் இதுதான்: என்னை திருமணம் முடித்துவிட்டு ஒரு சில நாட்களிலேயே என்னுடைய கணவர் என்னை விட்டுவிட்டு போர்க்களத்திற்கு போய்விட்டார். இதற்கு என்னை திருமணம் முடிக்காமலே இருந்திருக்கலாம். திருமணம் முடித்துவிட்டு ஒரு சில நாட்கள் மட்டும் இருந்துவிட்டு போர்க்களத்திற்கு போய்விட்டார். இதற்கு அவர் என்னை திருமணம் முடிக்காமல் இருந்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் என் மனதிலே இல்லாமல் போயிருந்தால் இந்த நேரத்தில் இந்த கட்டிலில் நான் வேறு ஒருவரோடு இருந்திருப்பேன். அந்த பெண் அப்படி படிக்கிறாங்க, பாட்டு அதனால படிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கின்ற காரணத்தினால் என்னை நான் அடக்கி கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இந்த நேரம் நான் வேறு ஒருவரோடு இந்த கட்டிலில் இருந்திருப்பேன் ஒரு பாட்டு படிக்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இதை கேள்விப்பட்டு ஒன்றும் சொல்லாமல் வந்துட்டாங்க. மதீனா மஸ்ஜித் நபவிக்கு வந்து சஹாபாக்களை, மூத்த சஹாபாக்களை எல்லாம் அழைத்து இப்போ எங்கே போர் நடக்கிறது, போர் நடக்கிற பகுதிகளை சொன்னார்கள். அந்த போருக்கு வீரர்கள் போய் எவ்வளவு நாள் ஆனது? மாதக்கணக்கில் ஆகிவிட்டது. அந்த பட்டியலை எனக்கு தாங்கன்னாங்க. பட்டியலை வாங்கினாங்க. வாங்கிட்டு முதல் நாள் ஆலோசனை முடிந்து வீட்டுக்கு சாப்பிட வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகளைத்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க தான் சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாட்டில் கையை வச்ச உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று யோசித்தவர்களாக சாப்பிடாமல் இருக்கிறார்கள். தந்தையை பார்த்து மகள் கேட்கிறார்கள், என்ன விஷயம், ஏன் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? இல்லை ஒரு பிரச்சனை, அதை உன்கிட்ட எப்படி சொல்றது, எனக்கு தயக்கமாக இருக்கு, மகள் அல்லவா? ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், நான் பிறப்பிலே உங்களுக்கு மகளாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹு தஆலா நபியினுடைய மனைவிமார்களை ஒட்டுமொத்த உலக மூமின்களுடைய தாய்மார்கள் என்று அல்லாஹ் எங்களை அறிமுகப்படுத்துகிறான். எவ்வளவு மார்க் அறிவிப்பாங்க. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துல் முஃமினீன். நபிமார்கள், நபி மூமின்களுக்கு தங்களுடைய உயிர்களை விடவும் முக்கியமானவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் மூமின்களுடைய தாய்மார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் இறந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை யாரும் திருமணம் முடிக்க கூடாது. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தாய்மார்கள். அதனால பிறப்பால் நான் உங்களுக்கு மகளாக இருந்தாலும் நான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, எல்லா மூமின்களுக்கும் தாய்கள் என்று எங்களை அறிமுகப்படுத்துகிறான். நீங்கள் தாராளமாக என்னிடத்தில் சொல்லலாம் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த செய்தியை சொல்லிட்டு, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும். ஒருவர் போர்க்களத்திற்கு வெளியே போயிருந்தால் எத்தனை நாட்களிலே அவர் திரும்பி வந்தாக வேண்டும்? அவருக்கு பதிலாக வேற ஷிஃப்ட், வேற ஆட்களை அனுப்பலாம். எத்தனை மாதங்கள் அல்லது எத்தனை வருடங்கள், எத்தனை நாட்கள்? அதற்கு நாம் ஒரு கால நிர்ணயம் செய்ய வேண்டும். வெறுமனே 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் வச்சுக்கிறோம் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்வதற்கு ஆதாரம் அடிப்படையில் எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இதுல நான் என்ன சொல்ற வேண்டியது கிடக்குது, அல்லாஹ்வே சொல்லுகிறான். ஒரு பெண்ணுக்கு கணவர் இறந்து விட்டால் அந்த பெண் 4 அஷ்ஹுரின் வ அஷ்ரா يتوفون منكم يذرون أزواجا يتربصن بأنفسهن 4 أشهر وعشرا. ஒரு பெண்ணுக்கு கணவர் இறந்து விட்டால் 4 மாசம் 10 நாட்கள் அந்த பெண் இத்தா இருக்க வேண்டும். இத்தாவிலே அந்த பெண்ணிடத்தில் அடுத்த நிக்காஹ் சம்பந்தமாக பெற்றோர்களோ உற்றார் உறவினர்களோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அடுத்த நிக்காஹினுடைய பேச்சை பேசக்கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான் அல்லவா? அப்ப என்ன அர்த்தம்? 4 மாசம் 10 நாள் முடிந்ததற்கு பிறகு அடுத்த நிக்காஹ் பேச்சை பேசலாம், நிக்காஹை செய்து கொடுக்கலாம் என்றால் அந்த பெண்ணுக்கு அந்த இல்லற தேவையினுடைய உணர்வு வந்துவிடும் என்பதை அல்லாஹ் இதன் மூலமாக உணர்த்துகிறான். எனவே போர்க்களத்திற்கு சென்றவர்கள் 4 மாதம் 10 நாட்களில் அவர்கள் திரும்பி வர வேண்டும். அவருக்கு பதிலாக மற்றவர்கள் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற உத்தரவை
இந்த வசனத்தின் மூலமாக நான் தருகிறேன் என்று சொன்ன பொழுதே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னார்கள், அல்லாஹ் இவ்வளவு மார்க்க அறிவை உனக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன், நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அப்படியே மஸ்ஜித் நபவிக்கு சென்று சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த செய்தியை அறிமுகப்படுத்தி அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்கள் தான். ஆனால் மார்க்க கல்வி ஞானத்தில் எவ்வளவு ஆழ்ந்த அவர்கள் சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அரசாங்கத்திற்கு, ஒரு இராணுவத்திற்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வை ஒரு பெண் சொல்கிறார். அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட பிரச்சனை, ஒரு இராணுவத்திலே பணியாற்றக்கூடிய போர் வீரன் எத்தனை நாளிலே அவர் ஊருக்கு திரும்ப வர வேண்டும் என்பதற்கு தீர்வு சொல்ல வேண்டிய களம் அது. குடும்பத்திலே ஏற்பட்ட பிரச்சனை, அதுக்கு தீர்வு காண வேண்டாம். ஒரு பலகீனமான பெண்கள் வழி தவறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சமூகத்தினுடைய கலாச்சாரம், ஒழுக்கம், கட்டுப்பாடு எல்லாவற்றிற்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு பெண்மணி தீர்ப்பு சொன்னார்கள் என்பது மட்டுமல்ல, கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனிலிருந்து அதற்கு ஆதாரத்தையும் எடுத்து தருகிறார்கள் என்று சொன்னால் குர்ஆனோடு எவ்வளவு தொடர்புடையவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கலாச்சாரம், அந்த பாரம்பரியத்தில் வந்த நாம் குர்ஆனை ஓத தெரியாதவர்களாக நாம் இருந்தால் நாம் எவ்வளவு கைசேதப்பட்டவர்கள், எவ்வளவு பலகீனமானவர்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ரி, குர்ஆனை நாம் ரொம்ப எளிதாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனை போன்ற எளிது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. திக்ர் என்று சொன்னால் ஓதுவதற்கு என்று பொருள். அப்போ ஓதுவதற்கு அதை நாம் எளிதாக்கி வைத்திருக்கிறோம். மனனம் செய்வதற்கு என்று பொருள், மனனம் செய்வதற்கு அதை நாம் எளிதாக்கி வைத்திருக்கிறோம். லட்சக்கணக்கான ஹாஃபிதுகள் இன்று உலகத்தில் வாழ்கிறார்கள். நம்முடைய இந்த ஊரிலே கூட ஒவ்வொரு வருடமும் 15 ஹாஃபிதுகள், 20 ஹாஃபிதுகள், 30 ஹாஃபிதுகள் உருவாகி கொண்டிருந்த இந்த மண்ணிலே கூட இப்பொழுது ஹாஃபிதாக ஆகுவதற்கு ஆள் இல்லை. ஒரு ஹாஃபில் 3 வருடத்திற்கு முன்னால், அதற்கு பிறகு ஆள் இல்லை. ஒன்றோ ரெண்டோ, ஆயிரக்கணக்கான ஹாஃபிதுகள். குர்ஆன் எத்தனை பக்கம் இருக்கிறதோ அதே அளவுள்ள ஒரு புத்தகத்தை ஒருவரை மனனம் செய்ய சொல்லுங்கள், நிச்சயமாக முடியாது. ஆனால் அதே அளவுள்ள குர்ஆன் 3 ஆண்டுகளில் பிள்ளைகள் மனனம் செய்து விடுகிறார்கள், அல்லது 2 ஆண்டுகளில். எனக்கு தெரிந்து ஓராண்டில் மனனம் செய்த ஹாஃபிதுகளும் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அதை மனனம் செய்ய வைப்ப பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி இடைவிடாது அதை ஓத வேண்டும். காரணம், குர்ஆன் எவ்வளவு சீக்கிரம் மனனமாகிறதோ அவ்வளவு சீக்கிரமாக மறந்தும் போய்விடும். அதை கவனிக்காமல் விட்டுவிட்டார். இந்த உலகத்தில் நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மேராஜுடைய சமயத்தில் என் சமுதாயத்தினுடைய நன்மைகளும் எடுத்து காட்டப்பட்டது எனக்கு, என் சமுதாய மக்களுடைய பாவங்களும் எடுத்து காட்டப்பட்டது. நன்மையிலே ஆக உச்சகட்டமான நன்மையும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. பாவத்தில் ஆக மோசமான பாவமும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. நன்மைகளில் ஆக உச்சமான நன்மை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பள்ளிவாசலில் ஒரு தூசி கிடக்கிறது, ஒரு அசுத்தம் கிடக்கிறது, அல்லது ஏதோ ஒரு குப்பை கிடக்கிறது. அதை பார்க்கின்ற மனிதர் தானாக முன் வந்து அந்த குப்பையை எடுத்து வெளியே போடுகிறார், அல்லது அந்த நஜீஸை ஏதோ ஒரு துணியை வைத்து தண்ணீரை வைத்து சுத்தப்படுத்துகிறார். இது சின்ன செயலாக தெரியலாம், ஒரு மனிதனுடைய நன்மைகளில் ஆக உயர்வானது. அதை பார்த்துட்டு நாம் செய்யணும், அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய நன்மை. நம்ம அதை விட்டுட்டு ஊழியர்களை திட்டக்கூடாது. மோதினார் எங்கே ஏன் எடுக்காமல் இருக்கிற, நிர்வாகம் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் கவனிக்க வேணாமா? நாம் அரசியல் செய்ய வரல. அரசியல்வாதிகள் இப்படி செய்வார்கள். நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு ஆளுங்கட்சி மேலே எதிர்கட்சி பழி போடும், எதிர்கட்சி மேலே அவன் மேலே பழி போடுவான். நாம் அரசியல் செய்ய வரவில்லை. நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம், அதை நாம் சுத்தம் செய்ய வேண்டும். அது மட்டுமா, என் சமுதாய மக்கள் செய்த பாவங்களில் ஆக உச்சகட்டமான பாவம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதருக்கு குர்ஆன் ஓதுகின்ற வாய்ப்பை, மரணம் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருந்து சரியாக ஓதாமல், தொடர்ந்து ஓதாமல்
கவனமில்லாமல் விட்ட காரணத்தினால் அவருக்கு அது மறந்து விட்டதே, அதுதான் ஆக உச்சகட்ட பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நம்ம பிள்ளைகளை ஓத வைக்க வேண்டும், குர்ஆனை மனனம் செய்ய வைக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 3 வசனங்கள் மனனம் செய்தால் ஒரு சில வருடங்களில் நம்முடைய பிள்ளைகள் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகளாக மாறி போய் விடுவார்கள். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய காயல்பட்டினம் அந்த ஊரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 70% பிள்ளைகள் ஹாஃபிதுகளாக இருப்பார். ஹாஃபிலான உடனே ஆலிமாகத்தான் ஆகணுங்கிறதில்லை, அது அவரவர்களுடைய விருப்பம். பள்ளிக்கூட படிப்பிலேயே ஹாஃபில் ஓதுவதை நிறைவு செய்துவிட்டு கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு மருத்துவராக இருப்பார், ஹாஃபிலாக இருப்பார். பெரிய இன்ஜினியராக இருப்பார், ஹாஃபிலாக இருப்பார். பெரும் வியாபாரியாக இருப்பார். பேங்காங், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பகுதிகளில் பெரும் வியாபாரியாக இருப்பார், காயல்பட்டினம் என்பார். ஆனால் ஆலிம்களை போன்று இருப்பார். நீங்களுடைய நடை உடை பாவனை ஆலிம்களை போன்று இருக்கிறது என்று கேட்டால் நான் ஹாஃபில் என்று சொல்லுவார். எல்லாம் அந்த குர்ஆன் அவருடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அது எவ்வளவு பரக்கத்தை கொண்டு வரும். அவருடைய வியாபாரத்திலே பரக்கத்தை கொண்டு வரும். அவருடைய கொடுக்கல் வாங்கலில் அல்லாஹ் பரக்கத்தை கொண்டு வந்து விடுவான். குர்ஆனை நெஞ்சிலே தாங்கி இருக்கின்ற காரணத்தினால் செய்யக்கூடிய வியாபாரத்தில் நேர்மை இருக்க வேண்டும் என்று நினைப்பார், ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அவர் இருக்கின்ற பகுதிகளில் ஒழுக்கம் கெட்ட பகுதிகளாக இருந்தாலும் குர்ஆனை நாம் சுமந்திருக்கிறோம், நாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சுருக்கமாக பெற்றோர்கள் வயதானதற்கு பிறகு பிள்ளைகள் அவர்களை கண்ணியமான பார்வையிலே பார்க்க வேண்டுமானால், நடத்த வேண்டுமானால் பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய கல்வியை கொடுக்காமல் நிச்சயமாக அந்த குணம் வராது. அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய கல்வியை தர வேண்டும். சொத்துக்கள் விஷயத்தில் பெற்றோர்கள் கொஞ்சம் முன்பின்னாக இருந்தாலும், ஏற்றம் இறக்க பார்வை உடையவர்களாக இருந்தாலும், நமக்கு பெற்றோர்கள் நமக்கு தந்தாலும் தராவிட்டாலும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்கிற எண்ணம் வர வேண்டுமானால் அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய கல்வி ஞானத்தை தர வேண்டும், குர்ஆனுடைய அர்த்தம் புரிய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்வதை போன்று குர்ஆனை சிந்தித்து பாருங்கள். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அவர்கள் எல்லோரும் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அவர்களுடைய இதயங்களில் பூட்டுக்களா போடப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒரு பூட்டுன்னு சொன்னாலே போதும், பூட்டு போடப்பட்டிருக்கிறாண்டே. அல்லாஹ் பல பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறான். குர்ஆனை சிந்திக்காத இதயங்கள் பல பூட்டுக்கள் போட்டு பூட்டப்பட்ட வீட்டை போன்றது. பூட்டப்பட்ட வீடு, பராமரிப்பில்லாத வீடு, அது பாழடைந்த இடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று ஒரு கொடுங்கோலர், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று ஒரு கொடுங்கோலர் 90க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை கொலை செய்தவர். உமையாக்கள், கலீஃபாக்களுடைய ஆட்சி காலம் முடிந்து, அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம் முடிந்து, உமையாக்களுடைய அந்த வம்சத்தில் ஒரு கொடுங்கோலர் 90க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை கொலை செய்யக்கூடியவர். அவர் ஒரு தடவை பாலைவன பகுதியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடுமையான தாகம், தண்ணி கிடைச்சா பரவாயில்லை என்று நினைக்கிற பொழுது ஒரு குடிசை பகுதி, இந்த குடிசையிலிருந்து ஒரு சின்ன பிள்ளை 10-12 வயசுக்குள்ள வர்றாப்புல வந்து வீட்டிலிருந்து தண்ணீரை எல்லாம் எல்லோருக்கும் தருகிறான். 12 வயசுக்குள்ள வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்திற்கு தான் வீட்டில் உள்ள தண்ணீரை, அவங்களும் ரொம்ப தூரம் போய் தான் எடுத்திருப்பாங்க, தோல் பாத்திரத்தில் வைத்திருப்பார்கள், தான் வீட்டு தேவைக்கு வேணுமே நினைக்காம எல்லாருக்கும் கொடுக்குறான். நீ ஓதி இருக்கிறியா? ஆமா, நான் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில் என்று சொல்லுகிறான். இந்த நேரத்தில் ஒன்னா இருக்கிற ஆள்கிட்ட கேட்கிறான், அவன் ஒரு சைக்கோ மாதிரி, எனக்கு என்ன பரிசு கொடுக்கலாங்கிறாங்க. சில பேர் தங்கம் கொடுக்குறாங்க, சில பேர் இடத்து தானமாக எழுதி கொடுக்குங்கிறாங்க. ஆனால் அந்த கொடியவன் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வாள் எடுத்து அந்த பிள்ளையை வெட்டி கொலை செய்து விடுகிறான். வரலாறு சொல்லுகிறது. நான் அவனுக்கு ஷஹாதத்தை பரிசாக தருகிறேங்கிறான், பைத்தியம் மாதிரி. பார்த்து கொண்டிருந்த தாயார், அவங்க அம்மா இது அத்தனையும் பார்க்குறாங்க, பார்த்து கொண்டிருந்த தாயார் ஓடி வந்து மண்ணை 2 கையாலும் அள்ளி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை நோக்கி வீசி எறிந்து விட்டு ஒரு பத்துவா செய்கிறாங்க, ஒரு சாபம்ன்றாங்க. அதுவே
குர்ஆனுடைய ஆராய்ச்சியோடு சம்பந்தப்பட்டது. அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? மஹாக்கல்லா கமா மஹாக்கல்லா ஃபீ நிஸ்ஃபில் குர்ஆன். மஹாக்கல்லா, அல்லாஹ் உன்னை அழிப்பானாக. இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ் உன்னை அழிப்பானாக. எப்படி அழிக்கணும் தெரியுதா? கமா மஹாக்கல்லா ஃபீ நிஸ்ஃபில் குர்ஆன். குர்ஆனுடைய முந்தைய பகுதியில் கல்லா என்ற வார்த்தையே இல்லை. குர்ஆனுடைய முந்தைய பகுதியில் கல்லா என்ற வார்த்தையை இல்லாமல் ஆக்கியதை போன்று அல்லாஹ் உன்னையும் அழிப்பானான்னு சொல்றாங்க. மகன் இறந்த துக்கத்தில் பத்துவா செய்யக்கூடிய அந்த அம்மா ஒரு செய்தியை சமுதாயத்திற்கு சொல்கிறார்கள். குர்ஆனுடைய முதல் 15 ஜுசுவில் கல்லா என்ற வார்த்தையே கிடையாது. அதுக்கப்புறம் தான் கல்லான்னு வருது, 16வது அடுத்த ஜுசுக்கள். என்றால் குர்ஆனுடைய கல்வி ஞானம் ஒழுக்கத்தை எவ்வளவு தூரம் தந்திருக்கிறது, பெண்களுக்கு ஆய்வு செய்கின்ற திறனை எவ்வளவு தூரம் தந்திருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் சொத்துக்கள் சேர்ப்பதை விட உலக கல்வியும் எவ்வளவு முக்கியமானதோ, அதை விட நிரந்தரமான வாழ்வை தரக்கூடிய சுவன வாழ்வில் நம்மோடு நம்முடைய பிள்ளைகள் ஒன்றாக பயணிக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வாழ்நாளில் ஹலால் ஹராம் பார்த்து நடக்க வேண்டும். ஒழுக்கமானவர்களாக வாழ வேண்டும். கூட்டப்பட்ட அறையிலும் இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்றால் குர்ஆனுடைய கல்வி ஞானம் ரொம்ப அவசியம். எனவே திறக்கின்ற மதரசாக்களில் ஆலிம்களை பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதுவதற்கு, படிப்பதற்கு, அர்த்தம் தெரிந்து கொள்வதற்கு, அதை சிந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை பெற்றோர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் கோரிக்கை வைத்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி